மகிழ்ந்திடணும், நாடு செழித்திடணும், சாமியை கும்பிட்டுக்கோ பூமி விளையப்போ. கோயில் குழந்தா ஊருக்கு அழகு, கோயில் இல்லா ஊர விளக்கு. கோயில் குழந்தா ஊருக்கு அழகு, கோயில் இல்லா ஊர விளக்கு. குதிரையில் அழைத்து வரப்பட்ட ஜமீன். 20 ஆண்டுகளுக்கு பின் நடந்த திருவிழா. சுத்துப்பட்டி 18 கிராமமும் சேர்ந்து சிலிர்க்க வைத்த பின்னணி. ஜமீனோடு செல்ஃபி எடுத்துக்கொண்ட பொதுமக்கள். வந்தார வாழ வச்ச ஊரு, புயல் வந்தாலும் அசையாது பாரு. எங்க தென்னாட்டு சிங்கம் வந்து முன்னேற்றி கொண்டு வந்த பொன்னான கதை உண்டு கேளு. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பக்கத்துல கோம்பை ஜமீனுக்கு கட்டுப்பட்ட கோம்பை கிராமத்துல இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல அமைஞ்சிருக்கிறது தான் திருமலை ராய பெருமாள் திருக்கோவில். இந்த கோவிலானது இந்து அறநிலைத்துறையோட கட்டுப்பாட்டுல இப்போ இருக்கு. கோம்பை ஜமீனுக்கு கட்டுப்பட்ட 18 கிராமங்களும் இந்த கோவில் திருவிழாவில் கலந்துக்கிறது வழக்கமான ஒண்ணு. இப்படி இருக்க வைகாசி திருத்தேரோட்டம் நடந்திருக்கு. முன்னோர்கள் காலத்துல இருந்து இது நடந்துட்டு வரதாகவும் சொல்லப்படுது. 20 வருஷங்களுக்கு அப்புறமா இந்த வருஷம் எல்லா சமுதாய மக்களோட ஒத்துழைப்போடு நடந்திருக்கு. கடந்த மே 12ஆம் தேதி அன்று கொடியேற்றத்தோட தொடங்கின திருத்தேரோட்ட விழா நாள்தோறும் மண்டகப்படி, உற்சவர் திருக்கல்யாணம், சுவாமி ரதம் ஏறுதல், தேர் அடிப்பெயர்தல் அப்படின்னு பல நிகழ்வுகள் நடத்தப்பட்டிருக்கு. விழாவோட முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் ரொம்ப கோலாகலமா நடந்திருக்கு. இந்த விழாவில் உத்தமபாளையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்துகிட்டு சுவாமி தரிசனத்தை மேற்கொண்டிருக்காங்க. திருத்தேரோட்டத்தை முன்னிட்டு தேனி மாவட்டம் கூடுதல் துணை காவல் கண்காணிப்பாளர் தலைமையில நூற்றுக்கணக்கான போலீசார் பாதுகாப்பு பணியிலையும் ஈடுபட்டிருந்திருக்காங்க. இப்படி இருக்க 20 வருஷங்களுக்கு அப்புறமா இந்த வருஷம் எல்லா சமுதாய மக்களோட ஒத்துழைப்போட ரொம்ப கோலாகலமா நடந்த இந்த தேர் திருவிழா வரும் காலங்கள்லயும் இதே மாதிரி நடத்தப்படும் அப்படின்னு கோம்பை ஜமீன்தார் செய்தியாளர்களுக்கு தெரிவிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம பழைய காலங்கள்ல மன்னர் ஆட்சி, அதுக்கப்புறமா ஜமீன்தார் ஆட்சி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கடந்த 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது மாதிரியே கோம்பை ஜமீன்தார் குதிரையில அழைத்து வரப்பட்டு ராஜவீதி வழியா தேர் திருவிழாவில் கலந்துகிட்டு இருந்திருக்காரு. அப்போ பல வருஷங்களுக்கு பின்னாடி ஜமீன்தார் முறையில நடந்த இந்த விழாவில் பொதுமக்கள் ஏராளமான பேர் கலந்துகிட்டு ஜமீன்தாரோட சேர்ந்து செல்ஃபியும் எடுத்து மகிழ்ந்திருக்காங்க. இந்த வீடியோ இப்போ வெளியாகி பலரையுமே மகிழ்ச்சியில ஆழ்த்தி இருக்கு. தேனி மாவட்டம் கோம்பையில் அமைந்துள்ள அருள்மிகு திருமலை ராய பெருமாள் கோவிலானது ஜமீனுக்கு கட்டுப்பட்ட கோயில். இந்த திருக்கோவிலுக்கு வைகாசி விசாக நட்சத்திரத்தில் சுவாமி ரதம் ஏற்றி இந்த தேர் திருவிழாவானது நடைபெறும். 20 ஆண்டுகளுக்கு பின்பு இப்பொழுது இந்த தேர் திருவிழா வெகு விமர்சையாக, பாதுகாப்பாக, நல்ல முறையில் நடைபெற்றுள்ளது. இந்த நேரத்தில் இந்த திருவிழாவை நல்ல முறையில் நடத்தி கொடுத்த அனைத்து அரசு துறை அதிகாரிகள் அவர்களுக்கும், இதில் எங்களுக்கு அறநிலையத்துறை, காவல்துறை, பேரூராட்சி, மின்சாரத்துறை என்ற பொதுப்பணித்துறை என்ற அனைத்து துறைகளில் இருந்தும் நமக்கு இதில் முழு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். எந்த ஒரு சலசலப்பும் இல்லாமல் அமைதியான முறையில் இந்த தேரை வடம் பிடித்து இழுத்து கொடுத்த பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி சொல்ல நான் இந்த நேரத்தில் கடமைப்பட்டுள்ளேன். இந்த தேருடைய சிறப்பானது இது ஒரு மத நல்லிணத்துக்கு எடுத்துக்காட்டான தேராக விளங்குகிறது. இந்த தேர் திருவிழாவில் இஸ்லாமிய மக்களும் கலந்து கொள்வார்கள். கிறிஸ்தவ மக்களும் அதற்கு தேர் பொருட்களை வாங்கி தந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொள்வார்கள். இது எந்தவித ஜாதி மத வேறுபாடு வித்தியாசம் இல்லாமல் ஒரு முற்போக்கான ஒரு தேர் திருவிழாவாகும். கலந்து கொண்ட அனைத்து கிராம சமுதாய மக்கள் அனைவருக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வருங்காலங்களில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? வருங்காலம் இதே மாதிரி நல்ல முறையில் தேர் இழுக்க தயாராக உள்ளோம்.